ஓ அழாதீங்க, நீங்க நழுவுறீங்க எதுக்கெல்லாம். இது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஊறி போச்சு. அது சரி. அந்த முகங்குல ஒலிக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எங்கட விட்டு அன்னைக்கு நிக்கிறோம். அப்படியே இன்னைக்கு வீடியோல நாங்க என்ன பார்க்க போறோம்? பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த நாள் நிகழ்வு தான் நாங்க இன்னைக்கு. அது வந்து பெருசால நாங்க செலிப்ரேட் செய்யல, சும்மா நோமெல்லாம் எங்கட வீட்டுக்குலாம் நாங்க செய்யறோம். யாருக்கும் சொல்லியோ எதுவுமே நாங்க செய்யல, எங்கட வீட்டுக்குள்ளதான் நாங்க செய்ய போறோம். அத்தான் வேணாம்னு சொல்றேன்டா, அக்கா நிக்கிறா இல்ல கட்டாயம் பட்டி ஆகும் வந்து மிஸ் பண்ற இல்லையா? எனக்கு சும்மா வைக்கொண்டு மட்டும் இல்லையா பூரா ரெண்டாம் உரையடைக்கு சொன்னா இந்த கேக்கு இருக்கப்பட்ட தான் உடம்பு அந்தாலும் பூரா எனக்கு வாங்க இல்லையா. சரி இவருந்தேன் நான் விரும்புறேன் அந்த ஆசிரியங்களுக்கு எல்லாம் செஞ்சு விடுவேன். பெரிய எடுப்பே இல்லை, பெரிய கொண்டாட்ட வேண்டிய அப்படி இருக்கு. சும்மா நாங்களே குடும்பத்துக்கே அப்படியே முக்கியமா அக்காட விருப்பத்துக்காகத்தான் நாங்க இந்த கேக்கு வந்து கட் பண்ண போறோம். அப்ப எனக்கு வந்து விருப்பம் இல்லைன்னா இந்த கால சூழ்நிலை அப்படியா இருந்தபடியா என்ன. அப்ப அதனால அப்ப சரி அக்கா மாசப்படுறான்றக்காண்டி நாங்க வந்து இந்த கேக்கை வந்து நாங்க கட் பண்ண போறோம். அப்ப என்ன மாதிரி கட் பண்ணுவோம்? கட் பண்ணுவோம். இந்த சூழ்நிலையில வந்து பார்க்க போனா உண்மையான முகத்தில ஒரு சிரிப்பு கூட இல்லை. உண்மை அது ஒத்துக்கூடத்தான் போகணுமே. உண்மையா இந்த சூழ்நிலைகள் அப்படித்தாங்க. அதாவது என்ன நாங்கள் பெரிய ஆடல் பாடலும் அப்படி ஒன்று இல்லை. விருப்பத்துக்கு சும்மா அப்ப இப்ப அதான் கேட்கிறேன். 43 ஆளை பார்க்க அப்படி தெரியலையோ சிரிப்பாங்க. நானே இவ்வளவு வாரம் போறேன். எனக்கு அவளோட வயது சரியா தெரியாது. மற்ற அவற்றை தோற்றத்தை பார்க்கும்போது இப்போ ஒரு குழந்தை பிள்ளை போலாங்க. கேட்க விட்டுவோம். சரி, ஓகே. சரி, அப்படியே நாங்களும் வந்து அத்தானுக்கு வந்து கேக் வெட்ட போறோம். இந்த கேக் வெட்டுறதுக்கு முன்னால நாங்க ஜெபம் பண்ணி ஜெபிச்சுட்டு நாங்க அத்தா வந்து கேக் வெட்டுவோம். கண்களை மூடி இந்த வேளையிலே சவுனுக்காக ஒரு விசை நாங்கள் ஜெபம் பண்ணி கொள்வோம். ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபை உள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலே நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இந்த இடத்திலே காரியங்களை ஆண்டவரை ஒன்று கூட கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருமையான சகோதரனுடைய ஆண்டவரே பிறந்த நாளை நினைத்து ஆண்டவரே கொடுத்த சலாக்கியத்துக்காக நன்றி. இந்த குடும்பத்தோடு ஐக்கியமாய் அந்யோன்யமாய் ஒன்று கூட கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. தேவரே, 43 வருடங்கள் தேவன் கிருபையினால் கரம் பிடித்து வழிநடத்தி ஆசீர்வதித்து ஆண்டவரை இதுவரையும் காத்து வந்ததுக்காக உனக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தொடர்ந்தும் வழிநடத்துங்கள், ஆசீர்வதிகள். இந்த பிறந்த நாளை நினைத்து ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்ததுக்காக கோடான கோடி நன்றி செலுத்தி இந்த குடும்பத்தோடு ஆசீர்வாதமாக இருக்க கத்தக்கிருவை செய்யும்படியாக எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். வெற்றி பண்ணுறதுக்காகவே. சரி, அப்படியே நாங்க ஜெபிச்சு அஜினி மாட்டா வந்து கேக் வெட்டுவோம். சரிங்க. அது கொஞ்சம் லேட்டாக தான் பிடிக்கும். அடித்த வெள்ளங்களோட கொஞ்சம் ஊறி போச்சு. படிவா இருக்கேன்.
அப்போ நாங்கள் பாட்டு ஒன்று பாடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Surajan. Happy birthday to you. கையை தட்டுங்க. கை தட்டுற இல்லையா? ரைட். அக்கா ரீதிட்டு ஸோ பெரியப்பாக்கு எப்போ பிறந்த நாள் வருது? நேற்று ஜெரோமி பெரியப்பாட்ட போய் கேட்டது, பெரியப்பா உங்களுக்கு நாளைக்கு பிறந்த நாள் வருது, நான் உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேண்டி தாரது? ஓ அப்படி என்று சொல்லி ஜெரோமியே பெரியப்பாட்ட கேட்டது. அப்போ ராயனை கேட்டார், எனக்கு ஒன்று போனால் நீங்கள் ஒரு அவ்வா உண்டு தாங்க. அப்போ ஆள் சொல்லுது, என்ன அவ்வா மட்டும் காணுமா உங்களுக்கு? அப்படி ஒரு உண்மையில பெரியப்பால வந்து இனியிலேருந்து ஒரு பாசம் ஆளுக்கு. சொல்ல போனா ஜெரோமி தான் எங்கள் அதிகமான பாசம். உண்மைதான், எல்லாரையும் பார்க்கலாம் அதிகமான பாசம் ஜெரோமி தான். பெரியப்பா வீட்டை வந்தாலும் சரி, பெரியப்பா சாப்பிட்டீங்களா, பெரியப்பா டீ குடிச்சிங்களா அப்படி என்று சொல்லி யாழ் கேட்காம விடாதேண்ணே. தான் சாப்பிடுறத கொண்டு எனக்கு தீத்திட்டு தான் சாப்பிடுமோ. அப்படியான ஒரு பெரியப்பால நல்ல ஒரு அன்பு. பிள்ளைன்னு கேட்டா பெரியப்பாண்ட பிள்ளைன்னு தான் சொல்லுமாள். ஆனா அப்படியா உண்மையில பெரியப்பாட ஒரு பாசம் உண்டேண்ணே. சரி, அப்ப நீங்க அக்காக்கு தீத்தேல நான் அக்காளா போறேன். மனசு என்ன ஆனா கேக் தான் கொஞ்சம் காணாது போல. ஏற்கனவே பசிக்குதான் சொல்லி கொண்டு வளமையா இதை சொல்றது என்னடா? என்னன்னு பார்த்தா இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கலாம் வந்தது. அது நீ கேப்பீங்க என்னடா போன்ல கதைச்சேன்னு சொல்லி எங்கட மச்சான் ஒரு ஆள்கிட்ட ஓராண்டு நினைவு நாள் நடந்திருந்தது. அங்க போய் நின்றபடியால நான் நைட் போய் நின்றுட்டுங்க. அப்பதான் நான் வீட்டாக நின்றேனா நின்றதுல நான் போன் பண்ணி எனக்கு முதலாக விஷ் பண்ணிட்டு இருந்தேன். சோ அப்ப நீங்களும் அந்த மறக்காமலோ பின்ன இது அப்ப நீங்களும் கோல் எடுத்தோன்னா உடனே எழும்பிட்டீங்களா? அவளை நித்திரையில இருந்தேன்னா 2 ரிங்க எழும்பிட்டேன். அதோட வளமையா உண்மைதான். அதோட ராயனை வந்து வளமையா 5 மணிக்கு எழும்பிடுவீங்க. 5 மணி எழுப்புனதுக்கு முன்னே கொஞ்சம் கோல் எடுத்துருப்பீங்க. அப்படித்தானே? 12 மணிக்கு எடுத்த சரியாயிடுச்சு. 12 மணிக்கா? அதுக்கு முன்னைக்கு ராயனை கேக் வெட்ட வேணாம் வேணாம்னு சொல்லி வேலை கட்டாயம் அல்ல ஆள் வெட்டு. என்னதுக்கு வேண்டாமப்பா விடுங்க சொல்ல அது வருஷம் செய்யறதானே செய்தி ஆகணும் என்று சொல்லி ஆள் விடவே இல்லை. போய் கடையில கூட்டி கொண்டு போய் நானும் கேக் வேண்டியில தான் போய் செலக்ட் பண்ணி சரி சரியா. இப்படி ஒரு அன்புதான் முக்கியமானது. என்ன காலத்திலேயே அன்பு இல்லாமல் ஒன்றுமே இல்லை. அழாதீங்க, நீங்க நல்லதுறீங்க. இதுக்கெல்லாம் இது ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அதுதானே கண்ணெல்லாம் கலங்கி போய் 2 பேருக்கும். சரியா, என்ன செய்யறது? இப்படி பக்கத்துல நிக்கணும் மண்டாலும் ஒரு அன்பு சந்தோஷம் மாதிரியானே. சிலரையே பார்ப்போங்க அடுத்து கேட்கத்தான் நல்ல தொப்பி ஒன்று போட்டு இருக்கிறீங்க.
உண்மைதான் சத்தியமா எதிர்பார்க்குது அவரோட முகங்கள்ல ஒழிக்குது நான் முகத்துக்கு எதிர்பார்க்குது இதை கண்ட நாளைக்கே சிரிப்பா காமிக்கிறான் அந்த வயது சொல்றதை கூட தெரியும் உண்மையா சொல்றீங்களா உண்மையா சொல்லு பொய்யா சொல்லுன்னா உண்மையா தான் உண்மைதானே உண்மை உண்மை அந்த நானூறு கூட அப்படி நீங்க சொல்றீங்களா ஒரு மனதுல ஒரு சந்தோஷம் வருது. ஆனா நல்ல ஒரு வடிவான ஷர்ட் ஒன்று அடிச்சிருக்கேன் நான் மாடல் ஷர்ட். சரி சந்தோஷம் வாங்குவீங்களா வடிவா சாப்பிடுங்க வெக்கப்படாமல் கேட்க நிறைய வேண்டி. வாய் திறக்கிறாரு இல்ல ராயனு மாமியோட துண்டு தீட்டினா அது வாங்கி விடாது சாப்பிடுறாரு. வாழ்த்துக்கள். சும்மா சட்டப்படி நிக்கிறீங்க ஜங்கு போய் மேரியா. எத்தனை வயது? 43. 43 வயது. வேற எப்படி இருக்கிறாரு எல்லாரும் வயதை கேட்டு சூப்பரா ஷர்ட் நல்ல நல்ல ஒரு முடல் ஷர்ட் ஒன்று அடிச்சிருக்கீங்க. கேக் ஒன்று திட்டி விட்டா இந்த தம்பி தீத்தா கேக்கா தீத்தி விடுவோம். தீத்திட்டீங்களா பெரிய பாக்கு? ஆனா ராயனோட பிறந்த நாளும் பாத்தீங்கன்னு சொன்னா உண்மையிலே எங்கட நாட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போல இல்லாமலுக்கு ஒரு அனர்த்தத்துக்குள்ள இந்த பிறந்த நாளை நாங்கள் ஒரு சும்மா நோமலா நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கேன். உண்மையிலேயோ நாட்டுல நடந்த அனர்த்தங்களை எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப எங்களுக்கும் இது செய்யணும்ன்ற ஒரு இது இல்லை. ஆனா கட்டாயம் வைஃப் ஊடாக கட்டாயம் செய்யணும்ன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு கொண்டாட்டம் மாதிரி. அதாவது எங்களோட ஃபேமிலிக்குள்ள மற்றாக்களை ஒருத்தரையும் கூப்பிட்டு எங்களோட ஃபேமிலியை மட்டும் வச்சு பண்ணி செய்யலாம். என்ன வருஷம் வருஷம் ராயனுக்கு நான் கேக் வெட்டுற சின்ன ஒரு குழந்தை பிள்ளை தானே எங்களுக்கு. அக்கா சொன்னா என்னன்னா எனக்கு வந்து குழந்தை பிள்ளை தான் உண்மை. அது சரி. அப்ப கட்டாயம் கேக் வெட்டுற என்னன்னா மற்ற இன்னொரு விஷயம் என்னன்னா ஜெரோமி வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்க போறாங்க. அப்ப ஒரே ஆசையாவா கிஃப்ட் கொடுங்க ஜெரோமி பெரிய பாக்கு. தேங்க்யூ ஜெரோமி. இந்த கிஃப்ட் எனக்கு சொன்ன நீங்கள் என்ன பெரிய கிஃப்ட் தரதுன்னு கேட்டீங்க. தேங்க்ஸ் அம்மா. ஜெரோமி கிஃப்ட் கொடுக்கத்தான் ஒரு ஆசையா இருக்கும். அதான் ஒரே கேட்டோடி அம்மா பெரிய பாக்கு என்ன கொடுப்போம்னு சொல்லி நினைப்புறத ரெண்டு கொடுங்கன்னு சொல்லி. அதுதான் ஜெரோமி சந்தோஷமா இப்ப நல்ல சந்தோஷம். என்னம்மா ஜெரோமிக்கு தான் உண்மையில ஒரு சரியான சந்தோஷம். பெரிய பாண்டு அப்படி ஒரு பிடிக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பெரிய பாண்டு சொன்னாலே அப்படி ஒரு விருப்பம் ஆளது. ரியானாக்கும் பெரியப்பா பிடிக்குமல்ல? பிள்ளைக்கும் பிடிக்குமா? பெரிய பாக்குண்டே கேட்னே யாருக்கு கவி பார்த்து பெரியப்பாக்கு என்ன நீங்க பெரியப்பா எப்படி கூப்பிடுவீங்க? பெரியப்பா அதெல்லாம் கூப்பிடும் படிவா. சரிடா என்ன அப்படியே நல்ல ஒரு வருத்தங்கள் துன்பங்கள் இல்லாமலுக்கு சந்தோஷமா இருக்கணுமே. சரி சந்திப்போமா? பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாது. அதை நினைச்சு கொண்டு போய் நான் தான் இந்த கேக் வாங்கினேன் சொல்லி. ஆனா உண்மையிலேயே இந்த கேக்கை வாங்க சொல்லி அம்மா தான் காசு தந்தவா போய் வாங்கி கொண்டு வர சொல்லி. ஆனா அவருக்கு தெரியாது. அவர் நினைச்சு கொண்டு போய் நான் தான் வாங்கினேன்னு சொல்லி இது அம்மா அப்பாட்ட ஆசை தான் இன்னைக்கு கேக் கட் பண்ணணும்னு சொல்லி நான் நோமலா கேக் கட் பண்ண வேண்டாம் தான் நோமலா நானும் யோசிச்சினேன். எங்க நாட்டு சூழ்நிலையிலும் அப்படியா இருக்கிறதால நான் பிறகு யோசிச்சு பார்த்தேன். அம்மா சொன்னவா இல்லை வேண்டாம் வீட்டுக்கு தானே செய்யறது பரவாயில்லை வளமையா கட் பண்றாங்க நானே இந்த முறை மீன் விடுவேன் வேண்டி கொண்டு வாங்கன்னு சொல்லி அம்மாண்ட அப்பாண்ட விருப்பத்துக்காக தான் நினைக்கிறாங்க இந்த கேக்கை கட் பண்றோம். அப்படியா? அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா போட்டுக்கிற ஷர்ட் அப்படி நல்லா இருக்கும். ஷர்ட் சூப்பரா இருக்கு. நல்ல ஷர்ட். செலக்ட் பாத்தீங்களா?
தெரியலே. தெரியலையா? இது வந்து செலக்ட் அப்பதான் செலக்ட் பண்ணி இந்த ஷர்ட்டை அதுக்கு கிஃப்டா கொடுக்க சொல்லி வாங்கி கொடுத்தது. அப்படியா? ஆனா சூப்பரா இருக்கு. ராயனோட கலருக்கும் அந்த வெள்ளை கலருக்கும் அந்த ஷர்ட்டுக்கும் வெள்ளை கலருக்கு ஓ ராயனோட அந்த வெள்ளை கலருக்கும் ஷர்ட்டுக்கும் சும்மா வெறித்தனமா காட்டுதா? நான் அப்பயும் சொன்னேன் சூப்பர் வடிவான ஷர்ட் ஒன்று போட்டிருக்கேன். செலக்ட் பண்ணி இருக்கிறாரு. சூப்பரா இருக்கு, நல்ல கலரோ. செலக்ட் பண்ணினாங்க அப்படி. முகமெல்லாம் ஒளிப்பா இருக்கு, வெளிப்பா இருக்கு பாத்தீங்களா? கடும் சந்தோஷம். ஓ அது 2 நாள் மழை வெயில்ல தானே அது சூரியன் படாதால கொஞ்சம் அப்படியே கிரீம் வாங்கிட்டாங்க சொல்ல மாட்டேன். பின்ன என்ன கிரீம் என்ன வாங்கி கொடுத்தேன். கிரீம் வாங்கி தாங்கன்னு சொல்லி கிரீம் எல்லாம் முடிச்சுதான் நாலு இப்படி உண்மையா சரியா கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தேன். என்ன விலைக்கு வந்தீங்க? எல்லாம் சொல்லக்கூடாது. கிரீம் வேணா அந்த விலை தெரியத்தானே வேணும். ஆனா கிரீம் பூசாட்டியும் ராயனை உண்மையில கொஞ்சம் வடிவான ஆள் தான். விட்டு கொடுக்க மாட்டீங்க. என்ன ராயன் வடிவில்லாமலோ? சரி, அப்படியே சந்தோஷமா போயிட்டேன் பிறந்த நாளும். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எத்தான பிறந்த நாளும் உண்மையாக சந்தோஷமா போயிட்டு, அதாவது எங்களோட வீட்டுக்குள்ளே செய்ததுதான். அப்ப சரி, அப்ப நாங்களும் உங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு சந்திக்கிறோம். பாய்.